Praise the Lord. சங்கீதம் 84:11 இப்படி வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், நேராய் நடக்கிறவனுக்கு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இரார். அவர் நன்மையை தருவார். அப்படி என்றால் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் நடக்க வேண்டிய ஒரு பாதையுண்டு. அது நேர்மையான பாதை, செம்மையான பாதை. குறுக்கு வழியிலே நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். நாம் எப்படி நேர்மையான பாதையிலே நடப்பது? நாம் எப்படி செம்மையான பாதையிலே நடப்பது? வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நேராக நடத்துவார். 2, சத்திய வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நேரான பாதையில நடத்தும். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களால் செம்மையான பாதையில நடக்க முடியாமல் போகிறதோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை செம்மையான பாதைகளை நடத்தும், நலமான பாதைகளை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை செம்மையான பாதையில நடத்துவார். குறுக்கு வழிகளில் தேவ பிள்ளைகள் போக வேண்டாம். தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான வழிகள், தேவனுக்கு இஷ்டமில்லாத பாதைகளிலே தேவஜனம் நடக்கக்கூடாது. செம்மையான வழியிலே நடங்கள், உத்தமமாய் நடங்கள். உங்களுக்கு தேவன் நன்மையை தருவார். God bless you.